இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th எபிசோட். நேற்று எதில் விட்டோம்? அந்த ருத்ரன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து இவங்களை நான் போட்டே தீர்வேன் சவால் விட்டு களத்தில் இறங்கினாம்ல. அதுக்கப்புறமா நம்ம டீம் 7 வந்து கப்பலில் நம்ம பெருசை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கக்காசி கேட்பறாப்புல, என்ன பெருசு, எதுக்கு உனைய வந்து இவங்களாம் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, குட்டையன், அதாவது நம்ம குட்டையன் இருக்கான் பாருங்க, அவன் பேர் கேட்டவுன். அந்த குட்டையன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எங்க ஊர்ல இருக்கான். ஊரே அவன் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் வழியில எவன் குறுக்கணுனால அவங்கள ஈவிரக்கம் பார்க்காம அறுத்து போட்டுருவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பாலத்தொழியா வெளியூருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா உடச்சு பாம்பு வச்சு செதச்சிட்டான். இதனால ஊருக்குள்ள யாரும் வரவும் முடியாது போகவும் முடியாது. அதனாலதான் நம்ம கப்பல்ல வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பாலத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. நான் ஒரு பாலம் கட்டுற கான்ட்ராக்டர், ஆனா இந்த பாலத்தை சரி பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒத்த காலில் நிக்கிறான். அதனாலதான் என்னைய போடுறதுக்கு வரிசையா ஆள் அனுப்புறாங்க. அதனாலதான் உதவிக்கு நான் உங்க ஊர் லீஃப் வில்லேஜை நாடி வந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்த கதையுமே நம்ம கக்காசிட்ட சொல்றாப்ல. அதுக்கப்புறமா படகு கரைக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா என்னைய பாதுகாப்பா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசு இவங்களோட நடந்து வந்துகிட்டு இருக்காப்ல. இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்றது கக்காசிக்கு தெரியுது. உடனே நம்ம நருட்டோ 4 பக்கமா கத்திய வீசி பாக்குறான். இங்கதாங்க நம்ம ருத்ரன் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு, இவன் கக்காசியாச்சே, இவன் ஒரு காப்பி நிஞ்சாவாச்சே, இவன் எப்படி இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஓ அதனாலதான் நம்ம ஆளை அடிச்சு போட்டானான்னு சொல்லி மேல இருந்து ஒரு மிகப்பெரிய கத்தியை தூக்கி கீழே வீசுறாங்க. ஈவிரக்கமே எல்லாம் வீசுறான். கத்தியை வீசுனதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு நிமிஷத்துல அலர்ட் ஆகி தப்பிச்சிட்டாங்க. அந்நேரம் மரத்துக்கு மேல நிக்கிறாங்க. அப்பதான் நாம் தான் சாபுசா. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரோகம் பண்ற நிஞ்சாங்க. வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் அவனா, இவனை மோத நான் முடிக்கிறேன்னு சொல்லி ஆர்வ கோளாறுல நம்ம நருட்டோ முன்னாடி ஓடி வர நம்ம கக்காசி வந்து பாத்தீங்கன்னா நில்லு நருட்டோன்னு தடுத்துட்டு, இவன் ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு இவனை பத்தி சொல்றாப்ல. இவனெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஷாரிங்கான் தான் நமக்கு தேவைப்படும் சொல்றாரு. ஷாரிங்கான்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அப்படியே சொல்லி இவரோட கண்ணை ஓபன் பண்றாரு. சிகப்பு கலர்ல இவருக்கு ஒரு ஷாரிங்கான் ஐ இருக்கும். இந்த ஷாரிங்கான் ஐ வந்து பாத்தீங்கன்னா உச்சிகா பரம்பரையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல இவருக்கு இருக்கிறத பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஷாரிங்கானை யூஸ் பண்ணோம்னா நிஞ்சுட்சுவையும் கென்ஜுட்சுவையும் கரைச்சு குடிச்சிடலாம். அந்த அளவுக்கு பவர். முன்கூடி நடக்க போறது இப்பவே இந்த கண்ணு மூலியமா தெரியும். அதோட பவர் தான் இந்த ஷாரிங்கான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான் நம்ம சாசுகே. இந்த இடத்துல நம்ம கக்காசியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நம்ம சாபுசா, நீதான கக்காசி, நாங்க கொல்லப்படுற லிஸ்ட்ல இருக்கிற மொத்த ஆளே நீதான். ஒன்னதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வலை போட்டு தேடிட்டு இருக்கோம். 1000 பேரோட ஜுட்சுவை காப்பி பண்ண ஒரு காப்பி நிஞ்சா தானே நீ, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா புகையை போட்டு ரெட்டியா நிக்கிறான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாக்குரா நினைக்கிறா, கக்காசி சென்சே இவ்வளவு பிரபலமானவரா, ஐயோ இவர் சாதாரண டீச்சர் நினைச்சிட்டோமே சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவர் சாதாரண ஆளே கிடையாதுன்னு சாஸ்கே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கக்காசியை பத்தி அரண்டு போய் பாக்குறாங்க. வந்து பாத்தீங்கன்னா சாபுசா நம்ம தண்ணிக்குள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அவனோட சக்கராவை ஃபுல்லா அதிகரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சாபுசா பத்தி நம்ம கக்காசி சொல்றாப்ல, இவன் மறைஞ்சிருந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல சங்க இருக்கிறதுல நம்பர் 1, அதனால இவனை நம்பாதீங்க, இவன் இல்லாத மாதிரிதான் இருக்கும், சுத்தி முத்தி பாக்குற மாதிரி. திடீர்னு பக்கத்துல வந்து நின்று நம்ம சங்கையை அறுத்துருவான். அதனால கவனம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கக்காசி சொல்றாப்ல. உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே நம்ம பெருசை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. கக்காசி வந்து பாத்தீங்கன்னா சக்கராவை ஏத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவும் சாக்குராவும் பெருசா பாதுகாட்டு இருந்தப்போ பயத்துல நிக்கிறான் சாசுகே. அந்நேரம் இவங்க 2 பேரையும் பொழந்துக்கிட்டு நடுவுல வந்து நின்ட்டாங்க. நம்ம கக்காசி வந்து பாத்தீங்கன்னா ஷாரிங்கானை யூஸ் பண்ணி கத்தி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல வேகமா போய் நம்ம ருத்ரனை குத்திட்டான். அதுக்கப்புறம் அவன் தண்ணியா கரைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது இவன் வாட்டர் குளோன் ஜுட்சுவோ பயன்படுத்தியிருக்கானு. சாபுசா வந்து பாத்தீங்கன்னா கக்காசிக்கு பின்னாடி இருந்து ஒரே வெட்டுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம கக்காசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாபுசாவோட தண்ணி டெக்னிக்கையே காப்பி பண்ணி அங்கிருந்து அசால்ட்டா தப்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறமா இவன் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவனை மாதிரியே இவன் சங்குக்கு பின்னாடி வந்து நின்று கத்திய வச்சு உன் சங்க அறுக்க போறேன்டா நம்ம கக்காசி கெத்தா நிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவன் சங்க அறுத்தானன்றதை இனி வர எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள நாளைக்கு வாங்க. குட் பை.